முட்டை படலங்களின் வகைகள் யாவை? முதல் நிலை படலங்கள், இரண்டாம் நிலை படலங்கள், மூன்றாம் நிலை படலங்கள், மேற்கண்ட அனைத்தும். 2. முதல்நிலை படலங்களை உருவாக்குவது அண்ட செல், நுண்பை செல், அண்ட நாளம், மேற்கண்ட அனைத்தும். முதல்நிலை படலங்கள் எப்படி இருக்கும்? ஒளிபுகும் தன்மை, கடினமானதாக, ஓடு போன்று, மேற்கண்ட அனைத்தும். 4. முதல்நிலை படலத்தில் என்னென்ன உள்ளது? மியூகோபாலிசாக்கரைடு, மியூகோபுரோட்டீன், மேற்கண்ட இரண்டும். பிட்டலின் படலங்கள் காணப்படும் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு: இருவாழ்விகள் பறவைகள், சுறா, எலும்பு மீன்கள், மேற்கண்ட அனைத்தும். சுறா, எலும்பு மீன்களில் காணப்படும் முதல்நிலை படலத்தின் பெயர் என்ன? பிட்டலின், சோனா ரேடியேட்டா, சோனா பெலுசிடா, மேற்கண்ட அனைத்தும். இளம் பாலூட்டிகளின் ஊசைட்டில் முதல்நிலை படலம் டேஷ். சோனா ரேடியேட்டா, சோனா பெலுசிடா, ஜெல்லி உறை, விட்டலின் படலங்கள். பாலூட்டிகளின் முதிர் ஊசைட்டின் முதல்நிலை படலத்தின் பெயர் என்ன? சோனா ரேடியேட்டா, சோனா பெலுசிடா, ஜெல்லி உறை, விட்டலின் படலங்கள். முதல்நிலை படலங்களாக ஜெல்லி உறை உள்ள உயிரிகளுக்கு உதாரணம் டேஷ். முதுகெலும்பற்றவை, கடல் அர்ஜின், மேற்கண்ட இரண்டும். இரண்டாம் நிலை படலங்களின் வகைகள் யாவை? கைட்டின் ஓடு, கோரியான், மேற்கண்ட இரண்டும். இரண்டாம் நிலை படலங்களை சுரப்பது டேஷ். அண்ட செல், நுண்பை செல், அண்ட நாளம், மேற்கண்ட அனைத்தும். நீர் புகாத கடினமான படலம் டேஷ். முதல்நிலை படலங்கள், இரண்டாம் நிலை படலங்கள், மூன்றாம் நிலை படலங்கள், மேற்கண்ட அனைத்தும். அசிடியாவின் இரண்டாம் நிலை படலங்களின் பெயர் என்ன? கோரியான், கைட்டின், கிரானுலோசா, கூடு. பூச்சிகளின் இரண்டாம் நிலை படலத்தின் பெயர் என்ன? கோரியான், கைட்டின், கிரானுலோசா, கூடு.